பாரத பிரதமர் மோடி அவங்க எந்த கோவிலுக்கு போனாலும், சிவன் கோவிலுக்கு போனாலும் தைரியமாக வந்து விபூதி வச்சுக்கிறாரு, அது ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு. அவரு நான் ஹிந்துவாக இருக்கிறேன், ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்து. பிரதமர் வந்து நான் மதச்சார்பற்ற ஒரு தலைவராக இருந்தாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஹிந்துன்றது நான் வந்து எப்பயுமே மறக்க தயாராக இல்லை. அதை கடைபிடிக்கிறதுல நான் பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி வந்து தேர்தல் நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா பூணூலை எடுத்து வெளியில் போட்டுக்கின்னு நான் கவுல் பிராமணன்னு சொல்லுவார். ராகுல் காந்தி வந்து தேர்தல் நேரத்தில் சிவபெருமான் பூஜை பண்ணுவார். இப்படி இவங்க தேர்தல் வந்தால் என்ன விதமான பல்ட்டி அடிப்படுறது, வேஷம் போடுறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில். ஆனால் இதில் இருக்கிற டேஞ்சரஸ் என்னன்னு சொன்னால், ராம பக்தர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் நடக்குது. ஹனுமன் சாலிசா பாடின ஒரு பையன் ஒரு கடையில் நடத்துகிறாரு. அவர் கடையில் ஹனுமன் சாலிசா பாடுறதுக்காக அவரை இழுத்து போட்டு அடித்து அவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதற்காக போராடுற கட்சியை கூட பார்த்து அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க.